உனக்கு பொங்கல் வாழ்த்துக்கள்யா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ப்ரீவியில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான பொங்கல் ஸ்டேட்டஸ் வீடியோ நம்ம வந்து அலைமோஸ் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக 2 மணியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணது அலைமோஸ் ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அது டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். அது லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க அலைமோஸ் ஆப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இதில் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. சில பேருக்கு நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க. அது எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணது நீங்கள் வந்து ப்ராஜெக்டுக்குள்ளே போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து சூப்பராக மாஸ் எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் யூஸ் பண்ணி இந்த ஃபாண்டு இதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டவுன் பண்ணிட்டு ஃபாண்டை வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போய்க்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அந்த வியூ ஆல் ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் அப்படியே லெஃப்ட் சைடு மேலே பாருங்கள் 3 டாட் அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணால் உங்கள் டேரெக்டாக உங்கள் ஃபைல் இமேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் டவுன்லோட் ஃபாண்ட் வந்து ஷோ ஆகும். அதை செலக்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து இது மாதிரி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபாண்டாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஃபாண்டு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த ஃபாண்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்டை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாரி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணாதான் உங்களுக்கு எனக்கு ஷோ ஆகுது. அது என்ன பண்ணி எப்படி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் மாரி பார்த்தீங்களா மீடியா ஃபைல் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் கலர்ஃபுல்லாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதுமாரி பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டபுள் இருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 4வது அந்த காப்பியில் இருந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உள்ள டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்ன பண்ணீங்க, லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கு அடுத்து உள்ள எல்லா டெக்ஸ்ட்டும் லேயரையும் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டபுள் லேயர் கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க. பேஸ்ட் ஸ்டைல் பதில் ஒரு ஆரோ படம் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாக்ஸ் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி அதை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்டு கொடுத்துங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஆட் ஆகிடும் இந்த கலரு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் ஆட் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லைன் நம்ம வந்து ஃபோட்டோ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்ம வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி இந்த கலர் ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிங்க. எடிட் நம்பர் உங்களோட ஃபோட்டோ தான் ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு நெக்ஸ்ட்டு செகண்டு லேயரை கிளிக் பண்ணிங்க. அதே சேம் ப்ராசஸ் தான். கலர் ஃபுல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு அதே சேம் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் தான். அடுத்தடுத்து லேயரில் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 முடியும் ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் எப்படி ஃபோட்டோ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணீங்க, ஃபஸ்ட்டு இந்த குரூப் லேயரை கிளிக் பண்ணிங்க, எடிட் குரூப்பை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அதே சேம் ப்ராசஸ் தான். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு இந்த கலண்டர் ஃபில்லாக கிளிக் பண்ணிங்க, மீடியா ஃபைலை கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ண உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அடுத்தது எல்லா இலையும் வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ 2 முடியும் ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகு பேக் வந்துட்டு ரைட் சைடில் ஆரோ பண்ண கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை.